ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம் ரொம்ப டேஸ்டாக சூப்பராக கோவிலில் கிடைக்கிற மாதிரி புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவிலில் எப்படி கொடுப்பாங்களோ அதே போலயே இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகாய் போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. இப்போ தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி நம்ம பொறுமையாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நான் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேங்க ஆற வைக்கிறதுக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன். இப்போ மறுபடியும் பேன் அடுப்பில் வச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஈரப்பதம் இல்லாத நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து நம்ம ஆற வச்ச பொருளில் கொட்டிக்கலாங்க. எல்லாத்தையுமே நம்ம கொட்டியாச்சு. இப்போ நான் புளி லெமன் சைஸ் அளவு எடுத்துருக்கேங்க. இந்த புளியை நம்ம இப்போ சுட தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம். பாத்திரத்தில் போட்டுட்டேன். இப்போ நான் சுட தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். புளி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு புளி தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஆற வச்ச பொருளை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க. நான் எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம நைஸாக கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ரெடியாக இருக்குங்க. நான் இப்போ 1/2 கிலோ சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதில் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். அதனால தான் இப்போ சூடாக இருக்குது. நான் கொஞ்சம் கிளறி விட்டு கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ கிண்டி விட்டாச்சு. சாதம் உதிரி உதிரியாக இருக்குங்க. இப்போ நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வறுக்கணும். எண்ணெயிலேயே பொன்னிறமாக வறுக்கணும். இந்த மாதிரி நம்ம பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம 5 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா கிண்டி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். கரைச்சலை நம்ம வதக்கந்தில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கிண்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இப்போ இடையில நம்ம திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு. மறுபடியும் நம்ம கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. மூடிட்டோடனே நல்லா திக்கான பதத்துக்கு வந்திருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் திறந்துட்டேன். எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பொடி இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் போட போகிறேங்க. இப்போ போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. கிண்டும் போதே அந்த தூள் போட்டதும் அப்படியே கட்டி ஆகிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா கிண்டி விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். புளித்தொக்கு நல்லா ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கோவிலில் இதே போல் தான் செஞ்சு கொடுப்பாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இனிமேல் நம்ம கோயிலுக்கெலாம் போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம புளி சாதம் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ஒரு பேன் சின்னதாக வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நான் வேர்க்கடலையை வறுத்தெடுக்க போகிறேங்க. ஒரு கையளவு போட்டு நான் வறுத்துருக்குறேன். நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு சும்மா ஒரு வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். இது ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ
நம்ம சாதம் வடித்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தில் நம்ம வறுத்ததை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இப்போ வந்து புளி தொக்கு ரெடியாக இருக்குது. இந்த புளி தொக்கை நம்ம சாதத்தில் கொட்டிக்கலாம். எல்லாத்தையுமே நான் கொட்டிட்டேன் பாருங்கள். புளி தொக்கு எல்லாம் முழுவதுமாக நான் கொட்டி நான் சாதத்தோட கலக்கிறேங்க. எல்லாத்தையுமே நான் கலந்து எடுக்கிறேன் பாருங்கள். புளி தொக்கு எல்லா இடத்துலையும் சாதத்துலேயும் பரவற மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கணும். வெள்ளை சாதம் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அடியிலிருந்து சாதத்தை பரட்டி பரட்டி கிண்டுங்க. அப்போ தான் தொக்கு எல்லா இடத்துலையும் பரவி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே நல்லா கிண்டி எடுத்துட்டேன். ஃபுல்லாக ஒயிட் சாதமே கிடையாது, ஃபுல்லாத்தையும் நம்ம புளி தொக்கில் கிண்டியாச்சு. இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். புளி சாதம் அருமையாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பவுல்லையே மாற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் புளி சாதத்தை எடுத்து பவுலில் வைக்கிறேங்க. நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளோ அருமையான கோவில் ஸ்டைல் புளியோதரை நம்ம வீட்டில் டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இனிமேல் கோயிலுக்கு போய் தான் இந்த புளி சாதம் சாப்பிட்ணுன்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டில் இதே போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.